Hello friends, in the video நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு widely used language, widely learned language. Many schools teach it. இப்போ பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ், நிறைய ஜெர்மனி, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே அந்த ஸ்கூல்ஸில் வந்து பைத்தான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு வரணும், ஐடியில் என்டர் ஆகணும்னா இட்ஸ் a வெரி குட் லாங்குவேஜ் டு லேர்ன். ஏன் வந்து வெரி குட் லாங்குவேஜ் டு லேர்னா ஈஸி டு லேர்ன். அதாவது இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும். அதாவது சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சி++ மாதிரி பாயிண்டர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட், டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தான். பட் இட் வில் நாட் பி ஸோ டிஃபிகல்ட். லைக் சி++ பார்த்தீங்கனாலே நிறைய படிக்க வேண்டியிருக்கும். பைத்தான் வந்து நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணலாம், உடனே ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். எடிட்டர்ஸ் ஆர் வெரி சிம்பிள். குட் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை காலேஜ் படிக்கிறீங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட் லாங்குவேஜ் டு ஸ்டார்ட் வித். உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அது ஒரு ஸ்கிரிப்டிங் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொன்னோம் இல்லையா. இன்டர்பிரட்னா மெஷின் லாங்குவேஜ் நாட்டில் வராது. அதாவது கம்பைல் சோர்ஸ் கோட் வந்து மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ரன் பண்ணுவோம். கம்பைல்டு லாங்குவேஜ். இன்டர்பிரட்னா டைரெக்டாக வந்து மெஷினில் லைன் பை லைன் இன்டர்பிரட் பண்ணி ஒரு லைனாக இன்டர்பிரட் பண்ணி ரன் ஆகும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் கோடை எடிட் பண்ணலாம். ஸோ அந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது அது ரன் ஆகிட்டு இருக்கிறதால உடனே அது கன்வெர்ட் ஆகும். ஸோ அது வந்து ரெண்டாவது வந்து அது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய எழுதுவாங்க பைத்தானை வச்சு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு கூகுள் வெப்சைட்டை நீங்கள் அப்படியே கால் பண்ணி அந்த வெப்சைட் அப்பா இல்லையா அப்படிங்கிற ஒரு கோடு ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ரெண்டாவது வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ்லேயும் அதை யூஸ் பண்ணுறாங்க. எம்பெடட் சிஸ்டமில் மைக்ரோ பைத்தான் ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. raspberrypi அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த ஹார்ட்வேரை பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பைத்தான் ரிலேட்டட் பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ raspberrypi அந்த ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பைத்தான் வைடாக யூஸ் பண்ணலாம். பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அது இஸ் ஸ்டில் பீங் யூஸ்ட். சின்டாக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சிமிலர், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இஸ் போர்ட்டபிள்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லைனக்ஸு, மேக், விண்டோஸ் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் இந்த பைத்தான் லாங்குவேஜ் ரன் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர், இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஸ்கூல் இல்லை காலேஜில் இருக்கீங்கன்னா பைத்தான் இஸ் த பெஸ்ட் பெட்.